செல்லக்குட்டி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம். என்னம்மா? என்ன ருக்மணி, யாருக்கும் தெரியாம சிங்கப்பூர் கிளம்பி போலான்னு வந்த உடனே நான் இப்ப வழி மறைச்சு நிக்கிறது அதிர்ச்சியா இருக்கா? ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சா? அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. என் மாமியார் சொன்னாங்கன்னு தான் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். அதுக்காக என்கிட்ட கூட சொல்லாம இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடும் போதெல்லாம் உன்னை என் சொந்த தங்கச்சியா நினைச்சேனே தவிர வேற மாதிரி நினைச்சதில்ல ருக்மணி. இந்த அக்கா மேல நீ வச்சிருந்த பாசத்துக்கான அடையாளம் இதுதானா? குழந்தைக்காக என்கிட்ட கூட சொல்லாம போக துணிச்சிட்டியா? போறதா இருந்தா போ, நான் உன்னை தடுக்கல. ஆனா அப்படி போறதுனால எந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடாது. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? நான் இது வரைக்கும் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ பொய் ஆக்கிட்ட. பரவாயில்ல, இதுதான் உன் முடிவுனா நீ போகலாம், நான் உன்னை தடுக்கல. அக்கா, நான் உங்களை ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கலக்கா. என் அத்தை சொன்னதுனாலதான் நான் இப்படி செஞ்சேன். ஒரு பக்கம் என் குழந்தை என்னை விட்டு போயிடுமோன்னு பயம், இன்னொரு பக்கம் டிஎன்ஏ டெஸ்ட், அதுல என்ன ரிசல்ட் வருமோங்கிற பயம். இது எல்லாத்தையும் விட நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சிடுவீங்கன்னு என் மாமியார் சொன்னாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க சொல்றத நான் கேட்டேன். நான் செஞ்சது தப்பாக்கா? இப்ப எது கழற? ஒண்ணு மட்டும் தெளிவா கேட்டுக்க. இப்ப நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், அதுபடிதான் நான் நடந்துப்பேன். எந்த காரணத்தை கொண்டோ என் அதிகாரத்தை பயன்படுத்தி குழந்தைய நான் உன்கிட்ட இருந்து பறிக்க மாட்டேன். சட்டப்பூர்வமா இந்த குழந்தை என்னோட தான் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு எப்ப நீ அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்கிறியோ அப்பதான் நான் வாங்குவேன். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல அந்த நம்பிக்கைய நீ என் மேல வைக்கணும். அக்கா, நான் எப்பவுமே உங்களை நம்புவேன்க்கா. அப்படின்னா வா, வந்து கார்ல ஏறு. அது அத்தை, உன் அத்தை உன்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்க வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியல. நீ மட்டும் இப்ப சிங்கப்பூர் போயிருந்தேன்னா போலீஸ் வந்து இந்நேரம் உன்னை கைது பண்ணிருக்கோம். இல்ல அதுவும் மீறி நீ போயிருந்தேன்னா நீ தேடப்படுற குற்றவாளியா அறிவிக்கப்பட்டிருப்ப. ஐயோ! ஏன்னா நீ கோர்ட் உத்தரவு மீறி வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போற, இதுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும். இது உங்க அத்தை தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சிக்கல்ல மாட்டிக்க போறது என்னவோ நீதான். என்னக்கா, நான் இவ்வளவு பெரிய ஆபத்துலயா மாட்டிக்க இருந்தேன்? ஆமா, இதை விட பெரிய ஆபத்துல எதிர்காலத்துல சிக்காம இருக்கணும் தான் நான் இப்போ உன்னை கூட்டிட்டு போறேன். வா, வண்டியில ஏறு. சரிக்கா. மதன், உனக்கு பிடிக்குமேன்னு சுக்கு ஏலக்கெல்லாம் போட்டு நல்லா திக்கா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி. தேங்க் யூ. மதன், கோயிலுக்கு போனீங்களே, தரிசனம் நல்லா கிடைச்சதா?
என்னம்மா டீ கொடுத்துட்டு மெதுவா தூபம் போடுற? சரி, இன்னைக்கு பூமிகாவை பத்தி என்ன குறை சொல்ல போற? சொல்லு. டேய், என்ன பார்த்தா உனக்கு என்னடா தோணுது? கோல் முட்ரோ போட்டு கொடுக்குற மாதிரி தோணுதா? அதை நான் வேற சொல்லணுமா? இத்தனை நாள் நீ அதை தானமா பண்ணிட்டு இருந்த? பெத்தோ மேலே சந்தேகப்படுறியாடா? அந்த மலைநாட்டுக்காரி உன் கூட வாழணுங்கிறதுக்காக மைனாவை நடிச்சு டார்ச்சர் பண்ணி மைனாவை விட பூமிகா எவ்வளவோ தேவலைங்கிற மனநிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நம்மளை ஏத்துக்க வச்சுட்டாடா. அதுக்கு தான்டா இவ்வளவு பெரிய திட்டத்தையே போட்டிருக்கா. இன்னொரு தடவை பூமிகா தான் மைனாவை நடிச்சான்னு சொல்லாதம்மா. பூமிகா என் கூட வாழணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் கத்துக்கிட்டா, ஹிந்தி கத்துக்கிட்டா, கார் டிரைவிங் கத்துக்கிட்டா. தான் புருஷனுக்கு ஏத்த மாதிரி தன்னை வளர்த்துக்கணும் மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ஆனா மைனாவா நடிக்கலம்மா. சரிடா, இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு புருஷனுக்கு ஏத்த மாதிரி வாழணும்னு நினைக்கிற ஒரு பொண்டாட்டி செய்யலாம். ஆனா ஒரு குடும்ப பொம்பளை காட்டுல இருக்கிற புலி மாதிரி பாஞ்சு பாஞ்சு அடிச்சா. என்னது? பூமிகா பாஞ்சு பாஞ்சு அடிச்சாளா? யார் அடிச்சா? கோயில் வாசல்ல அங்க ஒரு 4-5 ரவுடி பசங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துட்டா. எப்பமா? நேத்து தான்டா, நேத்து தான். நேத்தா? சரி, நீ எப்ப கோயிலுக்கு வந்த? அது நான் வந்து கோயிலுக்கு வரல. நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன். அப்ப அங்க கூட்டமா இருந்தது. கிட்ட போய் பார்த்தா பூமிகா சண்டை போட்டு இருந்தா. பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லுமா. நீ கோயில்ல பார்த்ததா சொன்னியே, அப்ப நானும் அந்த கோயில தான் இருந்தேன். நீ சொல்ற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. சும்மா வந்து என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்காத. டேய், என் 2 கண்ணால பார்த்தேன்டா. அவ மைனாவா சினிமாவில் நடிக்கிறதுக்காக இந்த சண்டையில கத்து வச்சிருக்காடா. என்ன வச்சுக்கிட்டே பூமிகா ரவுடிங் கூட சண்டை போட்டான்னு அவன் மேல அபாண்டமா பழிய போடுற. இல்லாதப்ப அவன் மேல என்னென்ன பழி சொல்ல மாட்டேன். இன்னியோட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனிமே ஜென்மத்துக்கும் உன் பேச்ச நான் நம்பவே மாட்டேன். இன்னொரு வாட்டி மைனா தான் பூமிகா, பூமிகா தான் மைனான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அம்மானு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு போட்டுருவேன். ஐயோ, மகமாயி பெத்த தாயே அடிச்சிருவேன்னு சொல்றான். இத கேட்க யாருமே இல்லையா? வா, உட்காரு. உட்காரு. என்ன சாப்பிடுற? ஒண்ணு வேணாக்கா. இது பாரு, முதல்ல தைரியமா இரு. தேவை இல்லாம எதையும் பெருசா நினைச்சு பயப்படாத. அதான் அங்கேயே சொன்னேன்ல, சட்டப்படி குழந்தை எனக்கு சொந்தம்னா குழந்தைய நான் வாங்கிக்க போறேன். உனக்கு சொந்தம்னா நீயே வச்சுக்க. நீதி என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது யாருக்கு சாதகமா இருக்கோ அவங்களுக்கே குழந்தை சொந்தமா இருக்கட்டும். இதுக்கு பயந்து நீயே திட்டுத்தனமா வெளிநாட்டுக்கு போனோம். இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லக்கா, நீங்க உங்க செல்வாக்க பயன்படுத்தி ரிப்போர்ட்டை திருத்தி குழந்தைய கிட்ட இருந்து பறிச்சிடுவீங்கன்னு சொன்னாங்க. அப்படிலாம் செய்ய முடியாது. செல்வாக்க பயன்படுத்தி மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யாராலையும் திருத்த முடியாது. உன் அத்தை சொன்னது அத்தனையும் போய். நீ இத்தனை நாளும் என் கூட பழகி என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? சொல்லு ருக்மணி, நான் அவ்வளவு கெட்டவளாவா உனக்கு தெரியறேன்? உன் மாமியார் யாருன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். உன் மாமியார் உன் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் இளைய மனசை பயன்படுத்தி எப்படியாவது உன்னை மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைச்சாங்க. அப்பதான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஆமாக்கா, அந்த ஆளை நினைச்சா எனக்கு இன்னமும் ஆத்திரமா வருதுக்கா.
கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் என் கூட அன்பா இருந்தாரு. ஆனா கல்யாண முகூர்த்த நேரத்துல என் கழுத்துல தாலி கட்டுற நேரத்துல என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாரு. எனக்கு ஏற்கனவே 2 தடவை ஃபிட்ஸ் வந்திருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் அப்ப அதை பெருசா எடுத்துக்கல. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல ருக்மணி, உன் அன்பு மட்டும் போதும்னு என்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாருக்கா. ஆனா கடைசி நேரத்துல என்ன நினைச்சாருன்னு தெரியல. கடைசி வரைக்கும் மனவரைக்கு வரவே இல்லை. இத்தனைக்கும் சோலையம்மாத்த அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க கவனிப்புலதான் பிரச்சனையே. சாப்பிடுங்க தம்பி. நீங்க எங்க ருக்மணி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. எங்க ருக்மணி அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்கள கல்யாணம் பண்ணிக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க கல்யாண மாப்பிள்ள, இடையில சாப்பிடறதுக்குலாம் நேரம் இருக்காது. அதனால இப்பவே நல்லா சாப்பிடுங்க. தம்பி, இந்த சட்னிய நல்லா தொட்டு சாப்பிடுங்க. இது சோலையம்மாவோட ஸ்பெஷல். இந்த சட்னிக்காகவே என் கடையில நிறைய கூட்டம் வரும். ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ராவா 300-400 சம்மதிப்பேன் நானு. ஓ ஆமா ஆமா, ருக்மணி உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்காங்க. ரொம்ப பாசமா இருப்பீங்களா, அன்பா இருப்பீங்களா? ஆமாமா தம்பி, எனக்கு ருக்மணினா ரொம்ப இஷ்டம். நீங்க சாப்பிடுங்க தம்பி. இந்தாங்க தம்பி, தேங்காய் சட்னி கொஞ்சம் போடுறேன். போதுமா? ஐயோ எவ்வளவு சாப்பிடுறது. பரவாயில்ல, சாப்பிடுங்க தம்பி. சட்னி எப்படி இருக்கு? டேய், என்னக்கா சொல்றீங்க? ஆமா ருக்மணி, இதுதான் உண்மை. இது நான் சொல்றதை விட உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்றே ஸ்ரீதர், அவரே சொன்னாதான் சரியா இருக்கும். ஸ்ரீதர், சாரி ருக்மணி, என்ன தப்பா நினைக்காத. மேடம் சொல்றது அத்தனை உண்மைதான். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி சோலையம்மா எனக்கு டிஃபன் பரிமாறினாங்க. நானும் சாப்பிட்டேன். அப்ப எனக்கு தெரியல அவங்க இட்லிக்கு வச்ச சட்னியில மயக்க மருந்து கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க உண்மையிலே என் மேல அன்பு காட்டாங்கன்னு நினைச்சு அவங்கள அம்மாவா மதிச்சு நானும் நல்லா சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துல மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். சோலையம்மா என்னை தூக்கி ஒரு குப்பையில போட்டாங்க. அம்மா, மயக்கம் தெரிஞ்சு கண்முழிச்சு பாக்குறப்ப நான் குப்பையோட குப்பையா கிடந்தேன். இந்நேரம் ருக்மணி கழுத்த தாலி கட்ட வேண்டியனா இப்ப இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியாம தலைகால் புரியாம பதறி போய் கல்யாண மண்டபத்தை நோக்கி ஓடி வந்தேன்.
அப்ப நீயும் கிருஷ்ணாவும் கல்யாணம் முடிஞ்சு மனக்குளத்தில் நின்றுட்டு இருந்தீங்க. கிருஷ்ணா உன் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் நேசம் நான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச பாக்கியம் அவ்வளவுதான். உன் கூட சேர்ந்து வாழ நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அப்பயே நான் உண்மையை சொல்லியிருப்பேன். அப்படி உண்மையை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? உன் வாழ்க்கை பாழா போயிருக்கும், உன் வாழ்க்கை வீணா போயிருக்கும். அதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இதையும் சொல்லாம அப்படியே விட்டுட்டேன். என் தலைவிதியை நினைச்சு என்ன நானே நொந்துக்கிட்டு அப்படியே போயிட்டேன். இதான் நடந்தது. தேங்க்யூ ஸ்ரீதர், நீங்க போலாம். தேங்க்யூ மேம், வரேன். உன் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் மாமியார் இவ்வளோ ட்ராமா ஆடி மனமேடைக்கு மாப்பிள்ளைய வரவிடாம தடுத்து உனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி ஃபிட்ஸ் வர வச்சு கல்யாணத்தை தடுத்துட்டாங்க. உனக்கு ஆதரவா பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்க பையன் கிருஷ்ணாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் சொத்து மேல அவங்களுக்கு இருக்கிற ஆசைதான். அதான் எனக்கு பிறந்த குழந்தைய உனக்கு பிறந்ததா சொல்லி சொத்தை எழுதி வாங்கி ஏமாத்திருக்காங்க. இந்த வீடியோ கிளிப்பை உன் மாமியாரை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நான் உன்கிட்ட காட்டினேன். இப்ப தெரியுதா உன் மாமியாரோட சுயரூபம்? அக்கா, இந்த குழந்தை உங்க குழந்தைதான்க்கா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு மன்னிச்சிடுங்க அக்கா. எனக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாததுனால நானும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டு. இது பாரு ருக்மிணி, இப்படிலாம் அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன். இப்ப கூட நான் ஏன் உன்னை வழிமறிச்சு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? இந்த உண்மையை உன்கிட்ட சொல்றதுக்காக தான். அக்கா, எனக்கு எந்த சட்டமும் வேணாக்கா. உங்க குழந்தைய நீங்களே எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. அது தப்பு ருக்மிணி. சட்டப்படி இது யார் குழந்தைன்னு தீர்ப்பு வர வரைக்கும் இந்த குழந்தை உன்கிட்ட தான் இருக்கணும். அக்கா, எனக்கு அப்பா அம்மா இல்லாததுனால நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன். நான் முழுசா நம்பி இருந்தவங்களே எனக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க விரும்பலக்கா. அக்கா, இந்த குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க அக்கா. நான் எங்கேயாவது ஆறு குழந்தை விழுந்து சத்து போறேன். எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? இத பாரு ருக்மிணி, இது வரைக்கும் எனக்கு சக்தின்ற ஒரு அக்கா இருக்கா. இப்போ ருக்மிணின்ற ஒரு தங்கச்சியும் இருக்கா. உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத.
ஹலோ பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், உங்க காரை கோவில் வாசல்ல பார்த்தேன். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? உங்களோட நல்ல விதமா குடும்பம் நடத்துறாரா? இப்போ ரொம்ப பிரியமா இருக்காரு. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஒரு மலை கிராமத்து பொண்ணா வந்தீங்க. உங்க புருஷனோட சேர்ந்து அன்பா வாழறதுக்காக ஒரு நடிகையா மேக்கப் போட்டீங்க. மேக்கப் போட்டு மைனாவா படத்துல நடிச்சீங்க. அடி பாவி. இந்த சினிமால நீங்க நடிக்கிறதுக்காக இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாம் கத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம ஃபைட்டு, டான்ஸ், டிரைவிங் இதெல்லாம் கத்துக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களோட உழைப்ப நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா மதனை என்னைக்கோ தூக்கி எறிஞ்சிட்டு போயிருந்திருப்பா. ஆனா நீங்க போராடி உங்க புருஷனை ஜெயிச்சிருக்கீங்க. அவரை திருத்தி உங்களோட சேர்ந்து வாழற மாதிரி அவரை கொண்டு வந்துட்டீங்க. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு கரெக்டான எடுத்துக்காட்டா இருக்கீங்க. என்னைக்குமே நீங்க எடுத்த எஃபர்ட் வீண் போகாது. ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி பிரதர். எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும். அவரை விரும்பி போராடி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால என்னால அவரை விட்டுற முடியாது. எங்க மலைநாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜென்மத்துல சரியான வாழ்க்கை அமையாம போயிடுச்சுன்னா அப்புறம் அவளுக்கு எந்த ஜென்மத்திலயும் சரியான வாழ்க்கை அமையாதான். அது ஜென்ம ஜென்மமா தொடருமா. எனக்கு இந்த ஜென்மத்துல சரியான வாழ்க்கை அமையாம போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லா ஜென்மத்திலயும் இப்படி ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம்தான். அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷனோட சேர்ந்து வாழ்றது தானே சிறப்பு. அதுக்காக தான் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக மைனாவா மேக்கப் போட்டேன், நடிச்சேன். நீயே மைனான்னு ஒத்துக்கிட்டியா? இருடி உன்ன. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.